Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கெய்சர். அதாவது பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர். ஒரு பெஸ்டான வாட்டர் ஹீட்டர் சொல்லுங்க அப்படினு சொல்லி கமெண்ட்ல கேக்குறீங்க. ஒரு பெஸ்டான வாட்டர் ஹீட்டர் அப்படினு சொன்னோம்னா ஒரு பிராண்ட நம்ம ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கும். அத பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அது உள்ள இருக்கு. சரி, நம்ம பெஸ்டான வாட்டர் ஹீட்டர் சொல்ல தேவல. ஒரு பெஸ்டான வாட்டர் ஹீட்டரை எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படி நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். அந்த வாட்டர் ஹீட்டர் உள்ள என்னென்ன சேஃப்டி இருக்குது, என்ன ஒரு சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். ஒரு வாட்டர் ஹீட்டரை நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்டர் ஹீட்டரை எப்படி நம்ம பார்த்து வாங்குறது அப்படின்றத A to Z உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனையும் டிங் டாங் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் அப்படி எடுத்துனாலே பல கம்பெனிகள் உள்ளே வந்து இருக்காங்க. நிறைய காம்படிஷன்லாம் நிறைய இருக்குது அதில். சரிங்களா, ஒரு வாட்டர் ஹீட்டரை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 5-6 பாயிண்ட்டு தான். இந்த 5-6 பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். சிம்பிளாக ஒரு வாட்டர் ஹீட்டரை நம்ம வந்து வாங்கிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் பயன்படுத்தியிருந்தோம் இந்த கம்பி வாட்டர் ஹீட்டரு. இந்த கம்பி வாட்டர் ஹீட்டருக்கும் இந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்கும் என்னென்ன சேஃப்டி இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பி ஹீட்டரை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருக்காங்க. அதுலேயும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. அதையும் பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து விளம்பரமோ ஒரு கம்பெனி ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது உங்களுக்கான முழுமையான வீடியோ. ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கினோம்னா நான் சொன்ன மாதிரி வாங்குங்க. நிச்சயமாக அது குறைஞ்சது 10லேருந்து 15 வருஷமாக அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம உழைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வாட்டர் ஹீட்டர் பார்த்து வாங்கணும்ட்டு ஒரு ஷோரூம் போகிறோம்னா முதல்ல நமக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுனா ப்ரோ நம்மளுடைய தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம் இல்லையா. நம்மளோட வீட்டில் ஸ்டவருக்கு பக்கத்தில் 2 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரும் ஒரு ஹாட் வாட்டர் வரக்கூடிய பைப் 2 வச்சுருப்பாங்க. அப்போது அந்த பைப்புக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூஃப் மட்டத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்த்தே ஆகணும். ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, வாட்டர் ஹீட்டரில் 2 டைப் ஆஃப் வருது. ஒன்று பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த லாங் சைஸில் வரக்கூடிய ஒரு வாட்டர் ஹீட்டரும், இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்படி ஓவனில் வரக்கூடிய அதை பார்த்திங்கன்னா இந்த அகலத்தில் வரக்கூடிய வாட்டர் ஹீட்டரும் வந்து இருக்குது. இந்த 2 வாட்டர் ஹீட்டரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே வித்தியாசம் கிடையாதுங்க. எல்லாமே சேம் தான். அதாவது இப்படி இருக்கக்கூடிய டேங்கை அவங்க இப்படி மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதில் என்ன லிட்டர் வாங்குறீங்களோ அதே லிட்டர் அதுலேயும் கிடைக்கும். இதில் என்ன ஹீட்டிங் இருக்கோ அப்படியே அதுலேயும் கிடைக்கும். இதில் என்ன ப்ரொடக்ஷன் இருக்கோ அதுலேயும் அதே ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நிறைய பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா நாங்களே போய்ட்டு வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா லென்த்தியான வாட்டர் ஹீட்டர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபுக்கும் ரூஃபுக்கும் பார்த்திங்கன்னா இடமே இருக்காது. ஏன் இடம் இருக்காது இல்லைனா என்ன நவுத்தி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நவுத்தி அடிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் ஹீட்டரு இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா நம்மளுடைய அந்த இன்புட் அதாவது பார்த்திங்கன்னா இன்புட்டும் அவுட்புட் சப்ளை அந்த வாட்டர் ஹீட்டருக்கு பாதி ஹைட்டில் இருக்கும். அப்போது தண்ணி இப்படி போயிட்டு நமக்கு இப்படி வர மாதிரி இருக்கும். அதாவது கீழேருந்து மேலே போய் மறுபடியும் கீழே வர மாதிரி இருக்கும். அப்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் ஹீட்டரில் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீப் லெவலில் என்ன ரேஞ்சில் பிடிக்கிறோமோ அந்த தண்ணி அதே ஹைட்டில் வந்து நிற்கும். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதே தான் அங்கேயும் நடக்கும். நீங்கள் வாட்டர் ஹீட்டர் பெருசாக வாங்கி அடிச்சுட்டு அதனுடைய டேப் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும். அப்போது அந்த வாட்டர் ஹீட்டருக்கு பாதி ஈக்குவலில் அந்த டேப் இருக்கும்போது அந்த டியூப்லைனில் பிடிச்ச மாதிரி தான் அந்த வாட்டர் ஹீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா டியூப்லைனில் பிடிச்ச மாதிரி பாதி டேங்க்கு தண்ணி அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷரும் வந்து வரவே வராது. இது ஒரு முக்கியமான ட்ராபேக்கு. அதனால தான் முதல்ல வந்து உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்த முதல்ல பார்த்துட்டு அதை அளந்துட்டு என்னோடய வீட்டில் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரில் 2 டைப் ஆஃப் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இது மாதிரி 3 லிட்டரு 5 லிட்டரு அது மாதிரி கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அப்படியே நாங்கள் சுவிட்ச் போட்ட உடனே சுடுதண்ணி தாங்க வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் வந்து தனியாக வேணால் போடுறேன். ப்ரமோஷன்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம டிமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் அப்படின்றது கிடையாது. நான் ரியாலிட்டியே சொல்கிறேன், சரிங்களா. சரி, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னா இது மாதிரி டைப்பும் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்.
ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 லிட்டருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய டேங்க் வந்து இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஹீட்டிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். உள்ளே வந்து ஹீட்டிங் வந்து நார்மலாக பொறுமையாக நடக்கும். அது வந்து சுடு தண்ணியை சுட வச்சு வச்சுருக்கோம். நம்ம எப்போனாலும் திறந்து பிடிச்சிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வாட்டர் ஹீட்டர் வேணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த 3 லிட்ரு 5 லிட்டர்லையும் இந்த 6 லிட்ரு 7 லிட்ரு ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்லையும் இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்லையும் எல்லா ப்ரொடக்ஷனுமே எல்லாமே இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரொடக்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், இது மாதிரி கம்பி வாட்டர் ஹீட்டர் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் இருக்கும், சில வித்தியாசங்கள் இருக்குது. சேஃப்டி வைஸ் வந்து பெஸ்ட்டு எது அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 லெவலான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், இது மாதிரி கம்பி வாட்டர் ஹீட்டர் இருக்கும், இது மாதிரி ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சேஃப்டி வந்து என்ன அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அட்வான்ஸ் சேஃப்டி டிவைஸ் என்ன, அது உள்ள இந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி கம்பி வாட்டர் ஹீட்டர் உள்ள பார்த்திங்கன்னா எந்தவித ப்ரொடக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சில மாடல்ஸ் வந்து விடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தெர்மல் ஷார்ட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி விட்றாங்க. அது எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பயன்படுத்தினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கம்பி வாட்டர் ஹீட்டரை பயன்படுத்தாமல் இது மாதிரி ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரை பயன்படுத்தும் போது நமக்கு இதில் என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 லெவலான சேஃப்டி ப்ரொடக்ஷன் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் சுவிட்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெர்மினல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டெர்மினல் கட் ஆஃப் அப்படின்னா அதில் ஏதாவது அதிகபட்சமான ஓவர் ஹீட் ஏதாவது ஏற்படுது அப்படின்னும் போது அது வந்து அதுக்கு போகக்கூடிய பவர் சப்ளைவே கட் பண்ணிடும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்தோட கனெக்ட் ஆகும்போது வேறு ஏதாவது உள்ளே வந்து அட்வான்டேஜாக ஏதாவது ஹீட் ஆகுது, உள்ளே வந்து ஃபயர் ஆகுது, இது மாதிரி ஆகும்போது அது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த தெர்மல் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பவர் சப்ளையை வந்து கட் பண்ணிடும். நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் ரிப்பேரிங் வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் எல்லாமே தனித்தனியாகவே காட்டியிருப்பேன். அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது தெர்மல் கட் ஆஃப் வந்து அதை பற்றி நம்ம வந்து சிம்பிளாக சொல்கிறது வந்து ட்ரிப் சுவிட்சு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், ஆட்டோ கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் ஹீட்டருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 25% ஒரு 75% வரைக்கும் ஹீட்டை நம்மளால் மாற்றிக்க முடியும். அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம என்ன ரேஞ்சில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது ஹீட் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்சார் ஆனது பார்த்திங்கன்னா அதை சென்ஸ் பண்ணி அவ்வளோதான் இதனுடைய ஹீட்டேஜ் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த தெர்மல் கட் ஆஃப் வந்து கட் பண்ணி விட்டுடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து அண்ணாண்ட போகாது. ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஹீட்டர் ஆனது பார்த்திங்கன்னா தண்ணி சுட வைக்காது. அந்த கட் ஆஃப் தெர்மோஸ்டாட்டர் வந்து போயிட்டு இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா சூடாகிட்டே இருக்கும். தண்ணி ஓவர் ஹீட் ஆகும்போது நம்ம இன்லெட்டில் வரக்கூடிய ஹீட்டை விட அவுட்லெட்டில் வர தண்ணியும் ஹீட் ஆகும். இந்த அவுட்லெட்டில் வரக்கூடிய தண்ணி ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உள்ள கன்சிடரில் போட்டிருக்கக்கூடிய பைப்பும் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அவுட்புட்டில் மட்டும்தான் சிபிவிசி பைப் வந்து பயன்படுத்துகிறோம். இன்புட்டில் பார்த்திங்கன்னா யூபிவிசியோ இல்லை பிவிசியோ வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லியான வீடுகளில் உள்ள கன்சிலில் போடக்கூடிய லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிபிவிசியில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த வாட்டர் ஹீட்டரில் எப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியல. அதனால தான் வீட்டுக்குள்ளே கன்சீல் பண்ணக்கூடிய பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா சிபிவிசியில் போடுறதுக்கான காரணம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிவிசியோ இல்லை யூபிவிசியோ பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வால்வு ஒன்று இருக்கும். அந்த வால்வை நம்ம எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னும் போது இந்த தெர்மோஸ்டாட்டர் பார்த்திங்கன்னா முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மல் கட் ஆஃப் அதாவது பார்த்திங்கன்னா ட்ரிப் சுவிட்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் டெம்பரேச்சர் ஓவர் பவர் சப்ளை எடுக்கு இப்போ ஓவராக ஏதோ ஹீட் ஆகுது அப்படின்னும் போது இந்த ட்ரிப் சுவிட்ச் ஆனது பார்த்திங்கன்னா ட்ரிப் பண்ணி விட்டுரும். இது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம அயன் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம அயன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஹீட் வந்த பிறகு தானாகவே வந்து கட் ஆஃப் ஆகிடும். அது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் வந்து பட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஈஸியாக ஹீட்டில் பெண்ட் ஆகக்கூடிய காப்பர் அது வந்து நான் ஒரு டைம் உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு காப்பர் பட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓவராக ஹீட் ஆகும்போது அது வந்து பெண்ட் ஆகி
அந்த பவர் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து எடுத்து விட்டுரும். இப்படி எடுத்துடும்போது நமக்கு அதில் உள்ள கேப் வந்துடும், பவர் சப்ளை வந்து கண்டினியூ ஆகாது, வாட்டர் ஹீட்டர் சுத்தமாக வந்து ஷட் டவுன் ஆகிடும். இதுதான் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தெர்மல் கட் ஆஃப் சுவிட்ச் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிப் சுவிட்ச் நம்ம அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், அதாவது பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் ஓகேங்களா. அடுத்து மூணாவதாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்வு ஓகேங்களா. ப்ரெஷர் வால்வு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நான் ரிட்டர்ன் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வால்வு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்கும் சின்னதாக. இது பார்த்தீங்கன்னா ஓவராக ப்ரெஷர் இருக்கும்போது தானாக ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு தண்ணி அதில் வந்து ரிலீஸ் ஆகும். ஓவர் ப்ரெஷர் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் ப்ரெஷர் பம்ப் வச்சுருந்தீங்கன்னா அது சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆகி ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அது ஓவராக ப்ரெஷர் கொடுத்துன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வானது ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வேறு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுல தடுக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து இதில் இவ்வளோத்தர் இருக்குது. ஆனால் அந்த கம்பி வாட்டர் ஹீட்டரில் என்ன சேஃப்டி இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சுவிட்சை போட்டிங்கன்னா ஹீட் ஆகும், அவ்வளோதான். அது ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். தண்ணி வந்து கொதிக்கும் போது அந்த ஸ்மோக் என்ன பண்ணும், மேலே இருக்கக்கூடிய ஹெட்டில் வந்து படும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக சீல்டு தான் பண்ணியிருப்பாங்க. சீல்டு பண்ணாலும் ஒரு பொருளை நம்ம என்னத்தான் மூடி ஒரு சுடுதண்ணியில் போட்டாலும் அதுக்கு உள்ளார வேர்க்கும், பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அதுக்கு உள்ளார வேர்த்து அந்த நீராவி என்ன ஆகும்னா உள்ளே மறுபடியும் குளிர்ந்து தண்ணியாக ஃபார்ம் ஆகும். தண்ணியாக ஃபார்ம் ஆகும்போது தண்ணி எப்படியா இருந்தாலும் வெளியில் வரும் இல்லையா. அந்த ஈரம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து அந்த கரண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஒரு ஃபேமிலியை வந்து இறந்துருக்கும். அதை நீங்கள் ஒன்றும் பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வாட்டர் ஹீட்டர் நமக்கு தேவையில்லை. மிஞ்சி போனால் 600 கொடுத்து வாங்குறீங்க. இதை விட்டு கிடச்சிட்டு கூட ஒரு 1500 போட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கி மாட்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எங்களோட வீட்டில் நானும் ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதாவது இண்டுவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. வெறும் 2000 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2300 என்னமோ விற்கிதுன்னு நினைக்கிறேன். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் ஒன்று இருக்கும், அது மட்டும்தான் அப்பப்போ போகும். அதை மட்டும் நம்ம அப்பப்போனா ஒரு 6 மந்த்துக்கு ஒன் டைமோ அது மாதிரி தான் போகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த வின்டர் காலத்துலேயும் மழை காலத்தில் தான் ஒரு 6 மந்த்தில் அந்த 6 மந்த்து முடிஞ்சோடனே கண்டிப்பாக அது வந்து போயிடும். அப்போது வந்து நம்ம ஒன் டைம் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதனோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300 500 தான். அதை மாற்றிட்டாலே நமக்கு 100% சேஃப்டியான ஒரு வாட்டர் ஹீட்டர் வந்து. சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ரொம்ப பேசிட்டோம் சேஃப்டி பற்றி, அதில் விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரில் ஸ்டோரேஜ் டைப்பு வந்து சொன்னேன். ஸ்டோரேஜ் டைப் என்ன சொன்னேன், லென்த்தான டைப்பும் அகலமான டைப்பும் உங்கள் வீட்டுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. சரி, இதில் என்னென்ன டைப் ஆஃப் லிட்டரில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 லிட்ரு 5 லிட்ரு இந்த 2 லிட்டருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னால் நம்ம ஆன் பண்ண உடனே சுடுதண்ணி வர்றது ஓகேங்களா. இதுதான் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த 5 லிட்டருக்கு மேலே 6 லிட்ரு 10 லிட்ரு 15 20 25 அதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஹோம் யூஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்டர் வரைக்கும் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்டல், பெரிய ஹோட்டல்ஸு, அது மாதிரி ரூம்ஸ் வச்சுருக்காங்களே அவங்க தான் பயன்படுத்துவாங்க. நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான 25 லிட்டர் வந்து போதுமானது. மோஸ்ட்லி 20 லிட்டருக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 25 லிட்டர் வந்து அட்வான்டேஜாக வாங்கிக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா 25 லிட்டர் பார்த்திங்கன்னா 11,000 தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு 5 லிட்டர் சேர்த்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க. ஆனால் இதை வாங்கிறதுனால தான் அவங்களுக்கு தெரியும் 20 லிட்டர் சுடுறதுக்கும் இந்த 25 லிட்டர் சுடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் எடுத்துக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. வீட்டில் 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரே வாங்கிக்கோங்க. 3லேருந்து 5 லிட்டரு தாராளமாக போதும். இல்லை பசங்களாம் இருக்குது, ஒரு 4-5 பேர் குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 லிட்டருக்குள்ளே 10 லிட்டர் வாங்கிக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் ஒரு அடிக்கடி குளிக்கிறாலாம் அது மாதிரிலாம் இருக்காங்கன்னா 20 லிட்ரு அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு லிட்ரு வந்து அதிகமாக வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து ஹீட்டிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஹீட்டிங் ஆக லேட்டானால் என்ன நடக்கும்னா கரண்ட்டு வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா. எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகும் ஓகே. அப்போது நமக்கு கரண்ட் பில்லும் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு வாங்கினீங்கன்னா போட்ட உடனே ஹீட் ஆகும். நம்ம ஈஸியாக குளிச்சுட்டு பட்டுன்னு ஆஃபும் பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்களே இல்லையோ அதுவே தானாக ஆஃப் ஆகிடும். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க, வாட்டர் ஹீட்டர்னாப்பா போட்ட உடனே குளிச்சுட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணிடணுமா, அப்படி ஆன்லேயே இருந்தால் கரண்ட் பில் அதிகமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட ஹீட் வந்த பிறகு அந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில் கரண்ட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். உள்ளே வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு போகக்கூடிய பவரை ஆஃப் பண்ணிவிடும். அப்போ வந்து ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்திங்கன்னா சூடே ஆகாது. அப்போ என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டெம்பரேச்சர் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணும். எப்போ குறையுதோ அப்போ மறுபடியும் ஆன் பண்ணும். இதுதான்
நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மறந்துட்டாலும் பிரச்சனையே கிடையாது. அது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆறுற அளவுக்கு இருக்காது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த ஹீட்டை வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து லாஸ் ஆகாது நமக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு ஊருக்கு போய்ட்டுலாம் போகாதீங்க, கண்டிப்பாக போய்டும், வாட்டர் ஹீட்டர் போய்டும், பத்தாததுக்கு கரண்ட்டும் போய்டும். அதனால் போட்டிங்கன்னா ஞாபகமாக அதை ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரில் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஹைட்டு வந்து பார்த்து வாங்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா லிட்டர், ஓகேங்களா? ஹைட்டு லிட்டரும் உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? இப்போ என்னோடய சஜெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே ஸ்டோரேஜுக்கு வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்கக்கூடிய டேங்க்கு என்ன எஸ்எஸ்ஸா இல்லை காப்பரா அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காப்பர் வந்து மோஸ்ட்லி எந்த கம்பெனியும் போகிறதில்ல, ரேட்டை குறைக்கணும்னு சொல்லி காப்பர் டேங்கை வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி எஸ்எஸ் தான் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டேங்கை பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ரஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துறாங்களாம் பார்த்துங்க. அதாவது ரஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணும்போது உப்பு தண்ணியாக இருக்கட்டும், சுண்ணாம்பு தண்ணியாக இருக்கட்டும், அது உள்ளே வந்து ரஸ்ட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து டேங்க்கில் ஒட்டாமல் இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்காக உள்ளே வந்து அந்த சுண்ணாம்பு இது படியாதாலும் சொல்லி கேட்காதீங்க, கண்டிப்பாக வந்து படியும், ஓகேங்களா? அந்த டேங்கில் ஒட்டி பிடிச்சிக்காமல் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நான் வாட்டர் ஹீட்டர் ரிப்பேரில் காட்டியிருப்பேன் எவ்வளோ தூரம் கொட்டியிருந்தேன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் பண்ண வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்கள். அப்போ தான் அது உள்ளே எவ்வளோ வேலை இருக்குன்றதையும் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சரி, அந்த கோட்டிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாடிக்கு மேலேயும் ஆன்டி ரஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுருப்போம், எல்லா பொருளுமே துடைப்போம், அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து துடைக்கவே மாட்டோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் வந்து படிஞ்சு அது மேலே வந்து ரஸ்ட் ஆகாமல் பார்க்குறதுக்கு நல்லாவே பளபளன்னு இருக்கும். அதனால் இது 2 விஷயத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டேங்க் வந்து காப்பர் டேங்கா இல்லை எஸ்எஸ் டேங்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்குக்கு எத்தனை இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஹீட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ளே கொடுத்துருக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட்டோடைய ஹீட் அது எவ்வளோ வேகமாக ஹீட் ஆகும் அப்படின்றது 3 கிலோவாட்லேருந்து 2 கிலோவாட் 2 மாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அது கம்மியாக இருக்கான்றது எனக்கு தெரியல. 3 கிலோவாட்டுன்றது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 3000 வாட்ஸ் எடுக்கும். ஆன் பண்ண உடனே 3000 வாட்ஸ் எடுக்கும். 1 ஹவர் ஓடிச்சுன்னா ஒரு 3 யூனிட் எடுக்கும், அது மாதிரி, ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோவாட்ஸ். அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில் தான் வரும். 2000 கிலோவாட் தான் மோஸ்ட்லியான ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில். அதாவது பார்த்திங்கன்னா 6 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் ஹீட்டர்லையும் பார்த்திங்கன்னா 2 கிலோவாட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் மட்டும்தான் 3 கிலோவாட் கொடுத்துருப்பாங்க. ஏன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் உடனே சூடாகணும் அப்படின்றதுக்காக இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் அப்படியெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து கூட வந்து நம்ம அதை வந்து குளிச்சிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா 2 கிலோவாட்ஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா பவர் கன்சஷனுக்காக, ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட் என்ன காப்பரில் பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை எஸ்எஸ்ஸில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா ப்ளம்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான். அப்புறம் வந்து ஹீட்டிங் எலமெண்ட், அதோட பேர் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட். இதுதான் நம்ம அதிகமாக வந்து ப்ளம்மண்ட்னே சொல்லி பழகிட்டோம். அப்போலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஓனர் அது மாதிரி அப்படியே நம்ம பழகிட்டோம். அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டில் பார்த்திங்கன்னா காப்பரில் கொடுத்துறாங்களா எஸ்எஸ்ஸில் கொடுத்துறாங்களாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு எத்தனை இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேங்க்குக்கு எத்தனை இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்றத பார்க்கணும். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேங்க்கு போயிடுச்சுன்னா அங்கே வேலையே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே அந்த வாட்டர் ஹீட்டரை பயன்படுத்தவே முடியாது. அதனால் டேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய வாரண்ட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். 5 வருஷத்துக்கு மேலே கொடுக்குற கம்பெனியை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட்டு, அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே போனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஒரு 500 ரூபாயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டேங்க் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 2000 ரூபாய் 2000லேருந்து 2500 ரூபாய் கிட்ட நீங்கள் வந்து அந்த வாட்டர் ஹீட்டர் எவ்வளோ வாங்கினீங்களோ அதில் பார்த்திங்கன்னா 3 பங்கு வந்து நம்ம அந்த டேங்க்கே வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா டேங்க்கு மட்டும் அந்த வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட். அதை பார்த்திங்கன்னா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பார் 6.5 பார் 6 பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா காற்றினுடைய அழுத்தத்தை கணிக்கக்கூடிய ஒரு அலகு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். இந்த 6 பார் 6.5 பார் 8 பார் இதை வந்து எதை சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தண்ணியோடைய ப்ரெஷர், ஓகேங்களா? இப்போது வாட்டர் ஹீட்டரில் தண்ணி ஏறுது, அந்த தண்ணி வந்து வாட்டர் ஹீட்டர்லேருந்து நமக்கு கீழே வருது. அது எவ்வளோ வேகம் வருது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ வேகம் அப்படின்னாலே எடுத்துக்கினாலே நம்ம வந்து எத்தனாவது மாடியில் இருக்கோம் அப்படின்றத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். நம்ம பாத்ரூமுக்கு மேலேயே தான் இருக்குது டேங்க்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த தண்ணியோட அழுத்தம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது கம்மியாக இருக்கும்போது தண்ணி வெளியே வரக்கூடிய பைப்போடைய ப்ரெஷராவது அதிகமாக இருக்கணும் இல்லையா? அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து அவுட்புட் வரும். ஓகேங்களா? இதுதான் அதில் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, என்னுடைய சஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 8 பார் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 6.5 இது மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி வரும். 5 பார் வரும், 6 பார் வரும், 6.5 பார் வரும், 5 பாரும் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மினிமம் பார்த்தீங்கன்னா 8 பார் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட் பார் அப்படின்னு சொல்லி போட்டு 8 பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கவனமாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது. அதை பார்த்து வாங்குறதுக்கு உங்களுக்கு கவனம் முதல்ல வேணும். முதல்ல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் ஹீட்டரை வாங்கினோம்னா நமக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த டேங்க்குக்கு எத்தனை இயர் வாரண்ட்டி, அது என்ன டைப் ஆஃப் டேங்க். ஓகேங்களா? அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட்டு, அதுக்கு எத்தனை இயர் வாரண்ட்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ன ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துறாங்க, ஆட்டோமேட்டிக் தெர்மல் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கா, டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்கா, அது வெளியிலேருந்து ஆஃப் பண்ணுற வெளியிலேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். சில வாட்டர் ஹீட்டர் பார்த்துருப்போம் வெளியிலே வந்து இப்படி திருவுற மாதிரி இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வால்யூம் வைக்கிற பட்டன் மாதிரி இருக்கும். அது வெளியிலேருந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சில வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஹீட்லேயே வரும். நம்ம வேணும்னா அதை ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 75 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு வேணுன்ற டெம்பரேச்சர் வந்து நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்தளவுக்கு சுண்ணாம்பு படியும். இன்னொரு விஷயம், நம்ம அதை திறந்து அப்படியே சுடு தண்ணி பச்சை தண்ணி விளைவி குளிக்கிற மாதிரி இருக்கும். சிலர் வந்து அப்படியே திறந்து விட்டு அப்படியே குளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட், அந்த பார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 8 பார் இருக்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் வந்து பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கடையில் போய் எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுப்பா, வாட்டர் ஹீட்டர் எதுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ் ஆகுது என்னால் அடித்து சொல்ல முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக உழைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு மட்டும் நம்மளால் கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஹீட்டிங் எலமெண்ட்டும் சரி, தெர்மோஸ்டாட்டும் சரி, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ட்ரிப் சுவிட்சும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரண்டி அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காஸ்ட்டே ரொம்ப கம்மி தான். மிஞ்சி போனாலே இந்த இந்த 3 டைப் ஆஃப் சேஃப்டி இதுவும் மாற்றணும்னா மிஞ்சி போனாலே ஒரு 700 600 இந்த ரேஞ்சு தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரை வாங்குறதுக்கான ஒரு கூடுமான அளவுக்கு எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏதாவது விட்டுருன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரி வேறு என்ன ஒரு பொருளுடைய உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து போடுறோம். இதை சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதையும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னு ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அந்த பெல் பட்டனை அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.